பிரைஸ் தி லார்ட். வாலிபர்களிடம் தேவன் எதிர்பார்க்கும் கடமைகள் என்ன? முதலாவது கடமை தேவன் எதிர்பார்ப்பது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது. பிள்ளைகள் கீழ்ப்படிது என்பது பெற்றோர் கொடுக்கும் அறிவுரைகள் கேட்பதில் அடங்கியுள்ளது. மரியாதை செலுத்துவது என்பது மதிப்பு கொடுப்பது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். எபேசியர் 6 இப்படியாக சொல்லுகிறது. தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுவதன் மூலம் பிள்ளைகள் தங்கள் உண்மையான நலன் தேவனை சார்ந்திருக்கிறது என்பதை நிரூபித்து வாழ்கிறார்கள். இரண்டாவது, பெற்றோரை கவனித்துக் கொள்ளுதல். 1 தீமோத்தேயு 5 இப்படியாக சொல்கிறது. முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவீர்கள். இது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. 4வது, தேவனுக்கு கீழ்ப்படுதல். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 5வது, தேவனை நினைவு கூறுதல். எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷம் சேருவதற்கு முன்னும் நீ உன் வாழ்வை பிரியாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாளும் வருவதற்கு முன்பு இது செய்.